ஹாய், இன்னைக்கு நம்ம மட்டன் ஃபேன்ஸுக்காக மட்டன் தனி குழம்பு எப்படி செய்யறான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு மசாலாக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக சீரகம், சோம்பு, மிளகு, வரமல்லி, காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோட ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு இது சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு மசாலாக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல அரைச்ச மசாலாவில் 2 ஸ்பூனும், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி மட்டனை ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதை இதை ஆட் பண்ணிவிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி, அப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணி அதில் இதோட உப்பு, ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலாவில் 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி எடுத்தோன்னா சூப்பரான மட்டன் தனி குழம்பு ரெடி ஆகிடும். இது சுட சுட இட்லியில் சாப்பிட்டு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.